ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மோனிகா. அதாவது ஒரு 5 கொஷின்ஸ் கேட்பாங்க இல்லையா? ஸோ அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போன ஒரு கொஷின் வந்து ஒரு பர்சன் ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து காவேரி புருஷன் தான் வேணுமா? ஸோ ஸ்வீட்டில் சுவாமியோ விஜயோ தேவையில்லையா, காவேரி புருஷன் மட்டும் தான் வேணுமா? அது அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்களா? டெய்லி மார்னிங் ஏஞ்சதுமே அந்த ஃபோட்டோ தான் பார்ப்பாங்களா? அப்போ தான் அட்லீஸ்ட் நம்ம பார்த்துட்டே இருந்தால் அதே மாதிரி ஒரு புருஷன் கிடைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப க்யூட்டாக பேசினாங்க. அது மட்டும் இல்லை, 24 ஹவர்ஸில் ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா 800 எபிசோட்ஸ் பார்க்குறதுல ஒரு பெரிய விஷயங்க. 800 எபிசோட்ஸ் பார்த்துருக்காங்க பிகாஸ் ஆஃப் வீக்காவோட ஒரு அன்பு, அவங்களோட ஆக்டிவ், அவங்களோட சீக்வன்ஸ் பார்த்து லவ் பண்ணி 24 ஹவர்ஸில் 800 எபிசோட்ஸ் சீக்வன்ஸ் வேறு லெவலில். அதுலேருந்து வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு சிலுக்கு இது மாதிரி பண்ணியிருக்கேன். அது எப்படின்னா, திருமணம் சிறு தெரியும், சித்து ஸ்ரேயா ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கல, நடுவில் அந்த நிறைய ஷார்ட்ஸ்லாம் பார்த்து அந்த அந்த பேர் மேலே ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி பார்த்தா ஃபஸ்ட்லேருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு லீவெலாம் போட்டு 24 ஹவர்ஸில் வந்து நானுமே ஒரு கிட்டத்தட்ட 500 எபிசோட்ஸ் பார்த்தேன். அது இப்போ போனால் ஃபுல் சீக்வன்ஸ் கூட பார்க்குறோமோ இல்லையோ, நம்மளுக்கு யாரை பார்க்கணுமோ, அதாவது வீக்காக சீன்ஸ் மட்டும் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பார்த்தாங்க இல்லை ஃபுல் எபிசோட்ஸ் பார்த்தாங்கன்னா நமக்கு தெரியல. பிகாஸ் 24 ஹவர்ஸில் 800 எபிசோடுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு நிமிஷத்துக்கு கூட வேஸ்ட் ஆக்காமல் பார்த்தா கூட பார்க்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேபி வீக்காக சீக்வன்ஸ் மட்டும் பார்த்துருப்பாங்களா இருக்கும், இல்லைன்னா வந்து ஃபுல் பார்க்க முடியுமாங்கிறது எனக்கு கேல்குலேட் பண்ண முடியல. உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் எனிவேஸ், பெரிய விஷயம் இல்லையா, எதுவுமே பண்ணாமல் 800 எபிசோட்ஸ் பார்க்குறதுங்கிறதெல்லாம். பட் எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. திருமணம் சீரியல்ஸ் நான் பார்த்துருக்கேன். இப்போ நான் சென்னையில் ஜாபில் இருந்தேன். ஸோ ஜாபுக்கு லீவு போட்டுட்டு ஃபுல்லாக எந்த ஒர்க்குமே இல்லை, படத்தை எடுத்துக்கிட்டே எந்திரிக்கவே இல்லை, ஃபுல்லாக எபிசோட் பார்த்தேன். எனக்கு அவங்க சொல்லும்போது எனக்கு அந்த தாட் தான் வந்துச்சு. பிகாஸ் நான் அந்தளவுக்கு அந்த பேரை லவ் பண்ணி பார்த்த ஒரு சீரியல். ஸ்டார்டிங்லேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க சொன்னாங்க, பட் நான் அப்போ பார்க்கல. நடுவில் ஷார்ட்ஸ் பிடிச்சி போய் பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு அதுதான் ஹிட் ஆச்சு. ஸோ ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிச்சின்னா அவங்களுக்காக நம்ம வேணாலும் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இது ஒரு ஃபீல். ஸோ 2 எபிசோட்ஸ் பார்த்ததில் பெரிய விஷயங்க, பெரிய பெரிய விஷயம். அதுலேயும் அவங்க சொன்ன அந்த க்யூட், எனக்கு காவேரி புருஷன் தான் வேணும் சொன்னது தான். பிகாஸ் அது வேறு லெவல் இல்லையா? எல்லாரும் எதிர்பார்க்குறது அந்த மாதிரி ஒரு பர்சன் தான், அதுதான் அவங்களுமே சொல்கிறாங்க. பட் அதே மாதிரி பர்சன் இல்லையா, அந்த பர்சன் தான் வேணும் அப்படின்ற மாதிரி அது கூட அங்கே சொல்லுவாங்க. ஸோ அவரோட ஸ்கிரிப்ட் வாங்கி வச்சுக்கோங்க, அதை படிக்க சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு காவேரி புருஷன் மட்டும் தான் வேணும். நான் எவ்வளோ கேள்விகள் கேட்டாலும் நம்ம சுவாமி ப்ரோ சொன்ன பதில் ரொம்ப பொறுமையாக, அவ்வளோ அழகாக, ஜென்டிலாக, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இவங்க சொன்னது. ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்க, நீங்கள் ஃபீல் பண்ணீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய கொஷின்ஸ்க்கான பதிலாக நான் வந்து அப்கமிங் வீடியோ ஷேர் பண்ணுறேன்.